இந்த வீடியோல நம்ம நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, துரந்தர் 2 1400 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. யூத் பார்த்தீங்க அப்படின்னா 50 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ போன வாரம் ரிலீஸ் ஆன ஹாப்பி ராஜ் அந்த படம் இதுவரையும் எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். எல்லா படமுமே ஞாயிற்றுக்கிழமை கலெக்ஷனோட சேர்த்து பார்ப்போம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை கலெக்ஷன் நேத்து நம்ம போடல. அதையுமே சேர்த்து இன்க்ளூட் பண்ணி போடுறேன். ஸோ இது இல்லாம இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோ போடல. அதுக்கு முன்னாடி நாள் வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, போக்கிரி அப்படிங்கிற படம் தான். யுத்தமே அப்படிங்கிற ஒரு சாங் வரும். அந்த சாங்ல வரக்கூடிய ஃப்ரேம் தான். இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் பாலாஜி விக்கி, முருகன் சாண்டி, முகமது நாசர், பரத்குமார், லோகநாதன் லோகு. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறது கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ரொம்ப யூனிக்கான ஃப்ரேம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். ஹாப்பர்ஸ் அப்படிங்கிற படம் இதுவரையும் டோட்டலா இந்தியால 11 கோடியே 48 லட்சம் அந்த கலெக்ட் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 298 மில்லியன் டாலர்ஸ் இந்த படம் இதுவரையும் கலெக்ட் பண்ணிருக்கு. 2800 கோடி கிட்ட வருது இந்தியன் கரன்சிக்கு. பட்ஜெட் 150 மில்லியன் டாலர்ஸ். அப்புறம் ப்ராஜெக்ட் ஹேல் மேரி அப்படிங்கிற படம் ஞாயிற்றுக்கிழமை 4வது நாள் 5 கோடியே 77 லட்சம். நேத்து திங்கக்கிழமை 5வது நாள் 2 கோடியே 69 லட்சம். 21 கோடியே 41 லட்சம் இந்தியால டோட்டலாவும். உலகம் முழுக்க 317 மில்லியன் டாலர்ஸ் 3000 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. 200 மில்லியன் டாலர்ஸ் இந்த படத்தோட பட்ஜெட். தாய் கழவி 31வது நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டுல 50 லட்சம், உலகம் முழுக்க 52 லட்சம். சோ நேத்து 32வது நாள் 17 லட்சம் தமிழ்நாட்டிலையும் 18 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 80 கோடியே 71 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. இதுல தமிழ்நாட்டுல மட்டுமே 63 கோடியே 68 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணிருக்குங்க. 10 கோடி பட்ஜெட். லவ் மாக்டேல் அப்படிங்கிற படம் நேத்து 12வது நாள், தேர்ட் பார்ட் 12வது நாள் கர்நாடகால 49 லட்சம், உலகம் முழுக்க 54 லட்சம். 12 கோடியே 25 லட்சம் கர்நாடகாலையும், 13 கோடியே 25 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 12 கோடி பட்ஜெட். ஃபர்ஸ்ட் வீக்கோட செகண்ட் வீக் நல்லா பிக்கப் ஆகி இந்த படம் வெற்றி படமாவே அமைஞ்சிருச்சு. நாளைக்கு அதோட ஷேர் டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். உஸ்தாத் பகத்சிங், பவன் கல்யாண் அவர்களோட படம் நேத்து 12வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 59 லட்சம், உலகம் முழுக்க 70 லட்சம். டோட்டலா ஆந்திரா தெலுங்கானால 75 கோடியே 80 லட்சம், உலகம் முழுக்க 96 கோடியே 4 லட்சம், 120 கோடி பட்ஜெட். அப்புறம் ஆடு 3 அப்படிங்கிற படம் நேத்து 12வது நாள் கேரளால 85 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 22 லட்சம். டோட்டலா இந்த படம் 45 கோடியே 23 லட்சம் கேரளாலையும், 115 கோடியே 64 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 60 கோடி பட்ஜெட். நல்ல வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. பிரதிச்சயா அப்படிங்கிற மலையாள படம் டே 5 கேரளால 30 லட்சம், உலகம் முழுக்க 35 லட்சம், 4 கோடியே 17 லட்சம் தான் இதுவரையும் கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 15 கோடி. சோ கென் கர்னாஸோட யூத், அப்புறம் ஹாப்பி ராஜ், துரந்தர் 2 இந்த படங்களோட வசூல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறத பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கென் கர்னாஸோட யூத் 11ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை எப்படிப்பட்ட வசூல்னா தமிழ்நாட்டுல 3 கோடியே 58 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 59 லட்சம், கர்நாடகால 30 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 12 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடி 25 லட்சம், உலகம் முழுக்க 5 கோடி 84 லட்சம் இந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கு. சோ நேத்து செகண்ட் மண்டே, அதாவது 12வது நாள் தமிழ்நாட்டுல 1 கோடியே 20 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 29 லட்சம், கர்நாடகால 11 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 4 லட்சம், ஓவர்சீஸ்ல 33 லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க இந்த படம் 1 கோடியே 97 லட்சம் செகண்ட் மண்டே கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா தமிழ்நாட்டுல 36 கோடியே 79 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 74 லட்சம், கர்நாடகால 3 கோடியே 29 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 38 லட்சம், ஓவர்சீஸ்ல 10 கோடியே 31 லட்சம், உலகம் முழுக்க 53 கோடியே 51 லட்சம். பெரிய கலெக்ஷன் எடுத்துருச்சு. 50 கோடிக்கு மேலங்கிறதுலாம், அதுவும் ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவா நடிக்கிறது, ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்றதுங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அதை செஞ்சிட்டாரு கென் கர்னாஸ். முதல் படத்திலே 50 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. இந்த படம் 8 கோடி பட்ஜெட். நாளைக்கு இந்த படம் ஷேர் டீடைல்ஸ் பார்ப்போம். துரந்தர் 2 ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய கலெக்ஷனே எடுத்திருக்குங்க. எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, துரந்தர் 2 11வது நாள் தமிழ்நாட்டுல 2 கோடியே 65 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 5 கோடியே 35 லட்சம், கர்நாடகால 11 கோடியே 65 லட்சம், கேரளால 1 கோடியே 10 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 60 கோடியே 70 லட்சம், ஓவர்சீஸ்ல 23 கோடியே 32 லட்சம், உலகம் முழுக்க 104 கோடியே 77 லட்சம் இந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கு. சோ நேத்து இந்த படம் திங்கட்கிழமை எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, துரந்தர் 2 12வது நாள் தமிழ்நாட்டுல 75 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 95 லட்சம், கர்நாடகால 3 கோடியே 23 லட்சம், கேரளால 34 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 24 கோடியே 95 லட்சம், ஓவர்சீஸ்ல 6 கோடியே 95 லட்சம், உலகம் முழுக்க 38 கோடியே 17 லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு.
டோட்டலா எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டுமே 30 கோடியே கடந்திருக்கு. 30 கோடியே 60 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 82 கோடியே 12 லட்சம், கர்நாடகால 106 கோடியே 60 லட்சம், கேரளால 15 கோடியே 94 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால மட்டுமே 813 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 350 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. 354 கோடியே 72 லட்சம். உலகம் முழுக்க 1403 கோடியே 67 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 1400 கோடியே இந்த படம் வந்து 12 நாள்ல கடந்திருக்கு. பெரிய கலெக்ஷன், 250 கோடி பட்ஜெட், ஆல் டைம் பிளாக் பஸ்டர். அது இந்தியாவோட ஹையஸ்ட் கிராசரா மாறுதாங்கிறத வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க, யாருக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்புறம் ஹாப்பி ராஜ் ஞாயிற்றுக்கிழமை எப்படிப்பட்ட வசூல்னா, 3வது நாள் தமிழ்நாட்டுல 1 கோடியே 5 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 25 லட்சம். ஹாப்பி ராஜ் 4வது நாள், அதாவது நேத்து வந்து தமிழ்நாட்டுல 42 லட்சம், உலகம் முழுக்க 48 லட்சம். 3 கோடியே 4 லட்சம் தமிழ்நாட்டுல டோட்டலாவும், உலகம் முழுக்க 3 கோடியே 60 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 12 கோடி பட்ஜெட், கிட்டத்தட்ட 5 கோடி கிட்ட தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. இப்போதைக்கு ஒரு 36%, 37% கிட்ட இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணிருக்கு. கண்டிப்பா இது பத்தாது, வரப்போற நாட்கள்ல கண்டிப்பா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. ஆனா இந்த படத்துக்கு ஒரு நல்ல டாக் இருக்கு. அதே மாதிரியே அந்த டாக்லயே இந்த படம் வந்து வேர்ட் ஆஃப் மவுத்ல பிக்கப் ஆகி பெரிய ஹிட் ஆகுதான்னு பார்ப்போம். அப்புறம் நேத்து தமிழ்நாடை பொறுத்தவரையும் டாப் 5 யூத் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு, 1 கோடியே 20 லட்சம். துரந்தர் 2 2வது 75 லட்சம், ஹாப்பி ராஜ் 42 லட்சம் 3வது, ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி 27 லட்சம் 4வது, தாய் கிழவி 17 லட்சம். ஸோ நேத்து தமிழ்நாடை பொறுத்தவரையும் டாப் 5 இதுதான். அப்புறம் இன்னைக்கு வந்து 9 இயர்ஸ் ஆஃப் கவன், கேவி ஆனந்த் அவர்களுடைய இயக்கத்துல விஜய் சேதுபதி, மடோனா செபஸ்டியன், அப்புறம் வந்து முக்கியமான ரோல்ல டிஆர் நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படம் வசூல் ரீதியா தமிழ்நாட்டுல 26 கோடி 65 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 3 கோடி 25 லட்சம், கர்நாடகால 1 கோடி 85 லட்சம், கேரளால 60 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 63 லட்சம், ஓவர்சீஸ்ல 6 கோடியே 45 லட்சம். உலகம் முழுக்க 38 கோடி 83 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 20 கோடி பட்ஜெட், ஷேரா வந்து 19 கோடிக்கு மேல வந்திருக்கு. வசூல் ரீதியா ஒரு வெற்றி படம். ஸோ கவன் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா இன்னைக்கு வந்து இன்னொரு முக்கியமான படத்துக்கு ஆனிவர்சரி, 3 இயர்ஸ் ஆஃப் வெற்றிமாறன் அவர்களோட விடுதலை பார்ட் 1. சூரிய வந்து கதாநாயகனாவும் அதுல விஜய் சேதுபதி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாவும் நடிச்சிருந்திருப்பாங்க இந்த படத்துல. ஆக்சுவலா சூரி கதாநாயகன் அப்படின்னா இந்த படத்தையே ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்திலயுமே அவரை சுத்தி தான் கதை போகும். ஸோ அதுக்கப்புறம் தான் பெருமாள் வாத்தியார் அப்படிங்கிற விஜய் சேதுபதி வருவாரு. அவர் என்னெல்லாம் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது விடுதலையோட ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது சூரி அப்படிங்கிற அந்த கேரக்டரை சுத்தி தான் இருக்கும். அவர் தான் ஹீரோ. சோ இந்த படம் வசூல் ரீதியா தமிழ்நாட்டுல 40 கோடியே 27 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியே 94 லட்சம், கர்நாடகால 3 கோடியே 25 லட்சம், கேரளால 1 கோடியே 57 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 35 லட்சம், ஓவர்சீஸ்ல 7 கோடியே 73 லட்சம். இந்த படம் உலகம் முழுக்க 57 கோடியே 11 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 20 கோடி பட்ஜெட், ஷேரா வந்திருக்கிறது 27 கோடிக்கு மேல, 14 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ். வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.